மற்றும் வீடியோ படப்பிடிப்பின் போது பின்பற்றும் நடைமுறைகள். மது போதையில் உட்பிரவேசிப்பது அனுமதிக்கப்பட மாட்டாது. முருகன் சின்ன வாராண்ட அஞ்சு நிற்கிறா சின்ன வாங்க. குட் மார்னிங். வணக்கம் முருகன். நான் அதான் இதை வந்தனோடத்த நீங்கள் எவ்வளோ மட்டும் சொல்ல வேணும் பார்க்குறாங்க. சரிதானே? அது உங்கள்கிட்ட விட்டு கிடாக்கு. இப்போ சின்ன முருகனும் விடிய காலையில் வந்தனாங்க. ஒரு நகரத்தை காற்றை சுவாசிக்கணும் வந்தனாங்க. நடந்து நல்ல காற்றை சுவாசிக்கணும் வந்தனாங்க சின்ன முருகனும். நீங்கள் சொல்லணும் இது விவரத்திலே என்று சின்ன இருக்கு அதில் காட்டுங்க எந்த இடம்னு சொல்லி வடிவா என்ன சின்ன பிள்ளை விளையாடுற இடம் மாதிரி இருக்கிறாக்கு. சின்ன மக்களும் விளையாடலாம், பெரிய ஆக்களும் அதில் நடந்து சுற்றி பார்க்கலாம். நீங்கள் வடிவா எடுத்து காட்டுங்க. அவையெல்லாம் சொல்ல ஒரு தடவை காண இல்லைண்டை. இந்த இடம் பருவினமோ இனித்தான் பருவினம் பின்னேரங்கள்லாம் கூட வாராது. நாங்கள் இப்படி நடந்து போய் சுற்றி பார்த்தோன்னு போவோம். என்ன இப்படி இருக்கா நடந்து திரிகிறது நல்லது தானே உடம்புக்கு நல்ல இயற்கை எவ்வளோ தூரம் நாங்கள் இயற்கையோட ஒன்றிணைக்கிறோமோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு உள்ளாமும் உடலும் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நானும் முருகனும் உங்களுக்கு காணொலிகள் எடுத்து காட்டுறதுக்காக வெளிக்கிட்டோம். அப்போ அப்படியே வந்து இந்த இடத்தையும் முருகா சுற்றி பார்க்கலாமன்ட்டு வந்திருக்கிறோம். நீங்கள்லாம் சொல்லணும் இது எங்கே இருக்காண்டு. என்ன முருகன்? ஆமாம் ஆமாம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஆனால் எந்த இடம்னு சொல்லி நீங்கள் எந்த இடம்னு சொல்லுங்க. அந்த பொட்டா சொல்லணும். ஜாழ்ப்பாணத்தில் இந்த இடம் இந்த இடத்துல போனால் பார்க்கலாம். தெரியாமல் இருப்பினம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பினம் நம்மளோட உறவுகள் வேறு வேறு இடங்கள்ல இருப்பினம். நாங்கள் இடத்தை மட்டும் ஒரு காட்டுறோம். ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தால் இதை சுற்றி பார்த்துட்டு போகலாம். அந்த வடிவான பூமரங்கள் எல்லாம் இருக்குண்ணா. வடிவான பூமரங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் செய்கிறவே பர்த்டேகளுக்கு எல்லாம் செய்கிறவங்க. அப்படி யானையெல்லாம் நிற்குது முருகன். யானையெல்லாம் நிற்கிது. உண்மையான யானை மாதிரி தான் இருக்குது. சீமந்தில் அமைக்கப்பட்டது. இந்த மாதிரி அங்கே நிற்குது. கொக்கு நிற்குது. கொக்கு பார்த்து மீன் நிற்குது. மீன் டெல்ஃபின் எல்லாம் நிற்குதுங்க. பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டலாம். என்ன பிள்ளைகளை சின்னதில் கொண்டு வந்து சின்ன பின்னேரத்தில் வந்து காட்டலாம். சின்ன டிக்கெட்டை வந்து போடுவாங்க. அப்படி டிக்கெட் எடுக்க கஷ்டம்னு சொன்னா வழியில் சுற்றி இப்படி எங்களை மாதிரியான டிக்கெட் எடுக்கிறதுக்கு இல்லாட்டில் காசு இல்லாட்டில். ஆமாம் ஆமாம் நடுவர்களும் சின்ன மாதிரி இப்படி நான் சுற்றி வளைச்சி பார்க்கறதுக்கு யாருக்கு கேட்க போகிறா. சுற்றி அது பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. வழியாக்களும் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள போய் தானே பார்க்க போகிறீங்க. போய் தான் பார்க்க போகிறோம். அப்படி உள்ளுக்கு போய் பார்க்குறேன்னா டிக்கெட் எடுக்க வேணும். ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆக்களுக்கு. அப்படி டிக்கெட் எடுக்க கஷ்டம்னு சொன்னால் நடவாதை அமைச்சிருக்கிறாங்க. சின்னாமுருகன் மாதிரி ஃப்ரீயாக பார்த்துட்டும் போகலாம், என்ஜாய் பண்ணலாம். வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. என்ன முருகன் வாழ நிறைய வழி இருக்கு. நாங்கள்லாம் எங்களோட வாழ்க்கையை டிஃபிகல்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் எங்களோட வாழ்க்கையை மோட்டிவேட் பண்ணோம். இப்படி தான் நமது வாழ்க்கைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இப்போ எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க வாழ்ந்துட்டு போகணும். போகிறதுக்கு போகிறதுக்கு காசு இல்லாட்டிகளும் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். இது யார் அமைச்சான்னு சொல்லி இருக்குது இந்த காலத்தில். ஆனால் இது வந்து பிறகு நிர்மாணிக்கப்பட்டது. புனர் நிர்மாணம் தான் இது செய்யப்பட்ட இந்த கல்வெட்டு. அதையும் பார்க்கலாம். இந்த காலத்தில் இந்த புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட 3 மொழியிலே மொழி இருக்கிறாங்க. அது மொழி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எந்த மொழியில் வந்தாலும் இதை பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். அதே இது டச்சு காலத்தில் அமைக்கப்பட்டது. ஒரு பெரிய ஏரியாவை எடுத்து என்ன சொல்கிறோம் டச்சு காலத்து வெளிநாட்டவரால் இந்த பூங்கா அமைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்டு இப்போ இந்த அடுத்த ஜெனரேஷனு எங்களோட இங்கே வாழ்ந்த சுதேசிகள்கிட்ட இந்த அமைப்பை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. நாங்களே இப்போ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். அதை மோடிவேட் பண்ணி அதை சில திருத்த வேலைகள் செய்து நாங்களே இப்போ இதை காட்டினா போட்டை காட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க. போட்டை நீங்கள் இப்போ மறைச்சி வையுங்க, அவங்க பிறகு பார்க்கலாம். இது வேறுங்க நல்ல காயெல்லாம் இருக்குது பாருங்க. வடிவா இருக்கு. என்ன இது என்ன காயன்னு அவங்க கண்டுபிடிச்சி போடட்டும். பாருங்க எங்களை பார்க்க மாதிரியான அளவில் தான் இந்த காய் இருக்குது. பார்க்க அழகாக தான் இருக்குது. என்ன நல்ல கவர்ச்சி அழகாக இருக்குது. பறித்து சாப்பிடணும் போலையும் இருக்கும். சாப்பிடக்கூடிய காயில் இது எண்ணெய் எடுக்கிறதா அந்த காயில் கண்டு தான் நான் அறிஞ்சேன். இதுக்கு வந்து ஃபொக்ஸ்டெயில்னு சொல்லுவாங்க இந்த மரத்தின் பேர். ஓகே. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நரி இந்த வால் மாதிரி இருக்கிறதால ஃபொக்ஸன நரி தானே. ஓகே ஓகே. அப்போ இந்த இலைகள் எல்லாம் வந்து நரி இந்த வால் மாதிரி இருக்கிறதால அது ஒரு ஃபொக்ஸ்டெயில் ட்ரீன்னு சொல்லுவாங்க. சரி இதை காட்டுவோம். என்ன இந்த பாருங்க. ஆனால் எந்த இடம் மட்டும் நீங்கள் தான் சொல்லுவோம். இந்த இடம் எவ்வளத்துல இந்த ஃபோட்டோ எவ்வளத்துக்கு கிட்ட இருக்குது. இதில் இது இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க சொல்லட்டும். அதை அவங்கள்ட்ட கேள்வி அப்படிங்க.
இங்கே பக்கம் விளையாடுற இடங்கள்லாம் இருக்குது என்ன முருகன்? விளையாடக்கூடிய அமைப்புலையும் இருக்குது, ராட்டனங்கள் இருக்குது, சங்கிலி ராட்டனம் இருக்குது, சர்க்கீஸ் இருக்குது, மேலெல்லாம் ஏறி விளையாடுற அந்த இதெல்லாம் இருக்குது, தொங்கு பாலம் எல்லாம் இருக்குது, அமைச்சிருக்கிறாங்க. கேபிள் காரும் போட்டு கிடக்கு. நீங்கள் மலை பிரதேசத்தில் பார்க்க முடியாதாக கேபிள் காரில் அந்த ஃபெசிலிட்டி சின்னாங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. கேபிள் காரா? ஓ, கேபிள் கார். இது அநேகமாக வெளிநாடுகளில் இருக்குது. 2 மலைகளுக்கு இடையில் பயணத்தை இலகுவாக செய்கிறதுக்கு அமைக்கப்பட்டது. இங்கே தகரத்தில் அமைச்சிருக்கிறாங்க சின்ன பண்டில் மாதிரியான அமைப்பில். அந்த இருக்குன்னா கேபிள் கார். அந்த அமைப்பில் நீங்கள் பயணம் செய்யலாம். சிறுவர்களுக்கு தான் அமைக்கப்பட்ட பெரியாக்கள் சின்ன முறிஞ்சு அறந்து விழுந்ததும் அதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். எனக்கு என்னென்னா முருகன், இதுக்குள்ள இருக்கிற அந்த மிருகங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. மிருகங்கள் நல்லா இருக்குது. என்ன கங்காரு இருக்குது, டைனோசர் இருக்குது, அங்கால பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஒட்டாச்சிவிங்க இருக்குது. உண்மையான ரியல் கொக்கும் நிற்குதுங்க. உண்மையான கொக்கம் நிற்கிது. பாருங்க நடந்து தெரியுது. அது நேச்சுரல் மாதிரி அப்படியே நேச்சுரல் தானே அப்படியே நடந்து தெரியுது. தொங்கு பாலம் இருக்குது. நீங்கள் தொங்கு பாலத்தில் நடக்கலாம். இந்த இருக்கு என்ன தொங்கு பாலம் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டானாக்கள் தவிர்த்து கொள்வது நல்ல உங்களோட பாதுகாப்புக்காக. சிறியாக்கள் கொஞ்சம் பேரம் குறைஞ்ச ஆக்கள் அந்த தொங்கு பாலத்தில் ஏறி நடக்கலாம். எல்லாம் டிக்கெட் தான் எடுக்க வேணும். இல்லாட்டி எங்களை மாதிரி இப்படி நடந்து சுற்றி பார்க்கலாம். எல்லாரும் வெளியில் நின்று கொண்டு பார்க்கலாம். மிகவும் அழகான பூங்கா, அழகாக மெயின்டைன். ஆனால் முருகன் உண்மையாகவே என்ன செய்யணும்னு சொன்னால் வீட்டில் வந்து பிள்ளைகளை ஒரே வச்சு கொள்ளாமல் இப்படியான இடங்களுக்கு வந்து ஒரு காட்டணுமே நம்ம. ஆமாம், சனி ஞாயிறு விடுமுறை தினங்களில் வந்து காட்டலாம். பின்னேரங்களில் வர்றது கூட சனமான காலையிலையும் பெற வேணும். என்ன பொறுத்தமான காலையில் உற்சாகமான நேரம், மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும், சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் மட்டுமில்லை பெரிய ஆக்களும் ஒரு கபடியில் வந்து இந்த இப்படி இடங்களை இயற்கையை வந்து ரசிக்கிறது நல்லா இருக்கும். முதல் நாளே ஆயுதப்படுத்தி காலையில் விடிய ஒரு 7 மணி 6 மணிக்கே விளம்பி இந்த இடத்துக்கு வரலாம். யாழ்ப்பாணத்தில் அருகாமையில் இது இருக்கிறபடியாக வந்து கூட எல்லோரும் இந்த பலன்களை நன்மைகளை அனுபவித்துக் கொள்ளலாம். வேறு என்ன சின்ன எனக்கு இன்னும் ஒரு 2 அலுவல் இருக்குது. அப்படியா வலிக்கிட போகிறீங்களா? நேரம் சரியாக வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வலிக்கிடுவோம். என்ன வலிக்கிடுவோம். உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய எடுத்து போனாலும் சில நேரங்களில் பார்க்க மாட்டாங்க. ஆக ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போம். என்ன அப்போ வலிக்கிடுவோம். என்ன வலிக்கிடும் உறவுகளே, நீங்கள் அனைவருக்கும் இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன செய்யணும் கமெண்ட்ஸில் கொடுங்க. யாழ்ப்பாணத்தில் இது இந்த பூங்கா எங்கே இருக்கின்ற லொக்கேஷனை காட்டுங்க. அதை நாங்கள் வச்சு உங்களுடைய அபிப்பிராயங்கள் அப்படிலாம் என்ன சரி மாற்றங்கள் ஏற்படணும் மட்டும் நீங்கள் அதை சொல்லுங்க. வேறு எங்கேயும் பிளேஸுகள் இதே மாதிரி எடுத்து போடணும்னாலும் சொல்லுங்க, எடுத்து போடுறோம். நிறைய இருக்குது. நாங்கள் இதை ஆரம்பித்து கொண்டு வரோம். நிறைய இருக்குது, நாங்கள் போடுவோம். ஒரு நாளைக்கு 1-2 வந்து. நன்றி, பாய், சந்திக்கலாம்.